பைதபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். சாதாரண மக்களின் ஜனநாயக தேர்தல் உங்களுக்கு என்ன சதுரங்க வேட்டையா அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். அவர் மட்டும் இல்ல, பல அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. காரணம், ஒரு பெண்ணுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறத தாண்டி தற்கொலை நடந்திருந்தாலும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தகாத வார்த்தைகளால ஒரு பெண்ணை திட்டியிருக்கிறாங்க. அதற்கும் காரணம் ஒரு 8000 ரூபாய் கூப்பனுங்கிற பேர்ல ஒரு நாடக பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு திமுகவின் சார்பில். அந்த ஒரு கூப்பன் கொடுக்கலன்னு கேட்டதற்காக ஒரு இழிவான சொற்களாலையும் தகாத வார்த்தைகளாலையும் அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்க தற்கொலை செய்து கொள்ற அளவுக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது போயிருக்கு. அடிச்சு அவமானப்படுத்தி இருக்காங்க. அதனால என் பிள்ளைய விட்டுட்டு செத்து போயிட்டா. என் பிள்ளைக்கு நீதி வேணும். அவங்களுக்கு அரசு பண்ணாம நாங்க எக்ஸ் அவுட்டுக்கு காலி பண்ண மாட்டோம். கதிரவன்கிற வேட்பாளர் வந்து பாத்திரம் கொடுத்தாரு. எல்லாமே கட்சியில இருக்காங்க. எல்லாமே இருக்கு. அதனாலதான் அவ படிச்சிருக்கா. படிச்சிருக்காவும் தான் எங்களுக்கு ஏன் தரலன்னு உரிமையா கேட்டிருக்கா. இன்னைக்கு இல்ல நாளைக்கு தெரியும். முதல்ல மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நாடகம். இந்த பிரச்சார காலத்துல அது வெறும் ஒரு துண்டு சீட்டு தான், அது ஒரு பேப்பர் தான். அந்த ஒரு கூப்பனை வச்சுட்டு நம்ம 8000 ரூபாய்க்காக ஒரு மானியம் வாங்கிட்டு கடையில போய் எதுவும் வாங்க முடியாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு மாதிரி சீட்டு மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்காக அவங்க கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதமா அந்த 8000 அப்படிங்கிற அந்த ஒரு கூப்பனை அவங்க காட்டிருக்காங்க. முதல்ல தேர்தல் ஆணையம் இதை கருத்துல கொண்டு இந்த மாதிரி கூப்பன் கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் தலைவர்கள் எல்லாரும் கண்டனத்துல முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஏன்னா சாதாரணமா இது ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு ஒரு உயிருடைய இழப்பு வரைக்கும் இந்த 8000 கூப்பன் அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஒரு வாக்குறுதியை கொடுத்து அது மக்கள்கிட்ட போய் சேருதுங்கிற நேரத்துல அது எனக்கு கொடுக்கல அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கறாங்க, அதுக்காக ஒருத்தவங்க திட்டுறாங்க, அதுக்காக ஒரு உயிர் போயிருக்கு. முதல்ல கொடுத்ததே தப்பு, இந்த கூப்பனை வச்சு அவங்க வாங்க முடியாதுங்கிற விழிப்புணர்வே அந்த மக்களுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு செய்தியா இருக்கு. பிரச்சாரங்கள் இந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு போயிட்டு இருந்தாலும் அரசியல் களத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது. மத்திய அரசு நாளைக்கு அதை பத்தி ஒரு பெரிய மசோதா கொண்டு வர போறாங்க. அதை பத்தின பேச்சு நடக்க போகுது அப்படின்னு பல்வேறு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு எல்லாருடைய வீட்லயும் கருப்பு கொடி ஏத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. ஏன் கருப்பு கொடி ஏத்தணும், அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உள்ள போய் பார்த்தா இன்னும் எந்த ஒரு சட்டமும் கொண்டு வரல. முதல்ல அவங்க வந்து எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறத வரையுரைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அவருடைய கருத்து சொன்னாலும், பாரதிய ஜனதாவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இது ரொம்ப காமனா நடக்குது, இன்னும் எதுவுமே முடிவாகல, முதல்ல நாளைக்கு வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் அதை எதிர்க்கணுமா இல்ல ஆதரிக்கணுமாங்கிற நிலைப்பாடை எடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. காரணம், இதுல எந்த இடத்துலயுமே பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகையை கணக்கிட்ட வச்சு இவங்க இந்த முடிவு அப்படிங்கறத எடுக்க போறது இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஒரு பொய்யான தகவலை முதலமைச்சர் அவர்கள் காணொலி மூலியமா மக்கள்கிட்ட கொடுக்கிறாரு. தோல்வி பயத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருந்திருக்கிறாரு. அதனாலதான் இந்த காணொலி மூலியமா மக்கள்கிட்ட ஒரு பெரிய அச்சத்தை வந்து இந்த வீடியோ மூலியமா அவர் கொடுக்கிறாரு. அப்படி பயப்பட வேண்டிய விஷயம்லாம் கிடையாது, முதல்ல வரட்டும். முக்கியமா இதுல 31% பெண்களுக்கு ஒரு உரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது, அவங்களுக்கான ஒரு பங்கு அப்படிங்கிறது இருக்க போது இது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடுத்து வைக்கிறாரு. அவருமே சொல்றது என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல இடத்துக்காக போய் சேர்றதுக்காக கூட இருக்கலாம், இது நம்ம வரவேற்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கிறாங்க. சரி, தாவைக்கா என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுமே 33% பெண்களுக்கு இடம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நாங்கள் வரவேற்கிறோம், ஆனா அதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய 40 எம்பியை குறைக்கிறீங்க, எம்பி குறையுதுங்கன்னா நாங்கள் அதை வந்து கண்டனம் தெரிவிப்போம். அது எல்லாருமே கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டியது தான். ஏன்னா மத்தியில் ஒரு விஷயம் கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து குரல் கொடுக்க 40 எம்பிக்கள் அப்படிங்கிறது இருக்கிறாங்கன்றதை தாண்டி அது அதிகரித்தா நமக்கு அது பலம். ஆனால் அது குறையும் அப்படிங்கும்போது நம்மளுடைய வளங்கள், நமக்கு வேணும் கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் அது குறையுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை கண்டிக்க தான் போகிறோம். ஆனால் நாளைக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியமாக தாவேகாவின் வாக்குறுதி அப்படிங்கிறது ஒரு பட்டியலா வெளியே வரல. போற இடத்துலலாம் அவர் பேசிக்கிட்டே இருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்துட்டே இருக்கிறார். விவசாயிகளுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு அப்படின்னு முதல்ல மகளிர் தினத்துல தொடங்கின இந்த வாக்குறுதி பட்டியல் அப்படிங்கிறது திருப்பூர் போயிருந்தாரு. அங்க நெசவாளர்களுக்கு அப்படின்னு ஒரு பெரிய வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துருந்தாரு. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியம், மின்சாரத்துல எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வந்து கம்மி பண்ணலாம், அது இல்லாம அவங்களுக்கு எந்த அளவுக்கு
பணம் கொடுக்க முடியும், அவங்களை எந்த அளவுக்கு பொருட்கள் வாங்குறதுக்கான மானியம் எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒன்னொன்னையும் வரையுறைப்படுத்தி ஒரு பெரிய வாக்குறுதி அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. ஓவராலா தாவேகா என்ன மாதிரியெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஏப்ரல் 16ஆம் தேதியான நாளைக்கு அவங்க கொடுக்குறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்பதான் நமக்கு என்ன வாக்குறுதிகள் எல்லாம் அடங்கி வரும். இப்ப விஜய் அவர்கள் வந்து வரப்போறாரு அப்படின்னா இந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியும். ஆனா மக்கள்கிட்ட ஒரு சின்ன ஆதரவு வந்திருக்கு. எதுக்கு அப்படின்னா இந்த இடைத்தரகர்கள் எல்லாருமே இல்லாம ஒரு ஆப் மூலியமா தான் எல்லாத்தையும் நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவா விஜய் அவர்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். முக்கியமான இந்த மாதிரியான தகவல்கள் இல்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ அவர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா இது வந்து ஒரு அரசியலுக்காக பண்றாருங்கிற விமர்சனங்களையும் மற்ற கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வைக்கிறாங்க. ஏன்னா இத்தனை நாள் வாயை மூடிட்டு இருந்தாரு. திருப்பரங்குன்றத்துல அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. ஆனா அவர் வந்து எந்த மதச்சார்பு இல்லாம நிக்கிறோங்கிறாரு. ஆனா அவர் பெரம்பூர்ல நிக்கிறாரு. அதே மாதிரி திருச்சி கிழக்குல நிக்கிறாரு. எங்க வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்களோ அங்க நிக்கிறாரு. சோ அவர் வந்து திராவிட கட்சிகள் என்ன மாதிரியான ஒரு அரசியல் பண்ணாங்களோ அதே அரசியல தான் பண்ண போறாரு. பேரு மட்டும் வேற வச்சுட்டு வந்திருக்காரு. அவங்க 2000 இவங்க 2500 அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு தான் போய் நிக்கிறாருங்கிற விமர்சனத்தோட சேர்த்து இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குரல் கொடுக்கிறது பிரச்சார களத்துல இருக்கிறோம். தேர்தல் நெருங்குதுங்கிறதுனால இந்த ஒரு நாடகம். ஆனா இது நிலைத்து நிற்காது. அவர் வந்து ஒரு நடிகர் தான் அப்படிங்கிற நிலையில தான் மற்ற கட்சியினர் அவர் விமர்சனம் செய்யறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீங்க இந்த டீலிமிட்டேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த பிரச்சார களத்தின் காரணமா ஒரு 8000 ரூபாய் கூப்பன்ல ஒரு உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் எப்படி பாக்குறீங்க? இது தேர்தல் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும், எதெல்லாம் கண்டனமா தெரிவிக்கணும், இல்ல இந்த டீலிமிட்டேஷன் வர்றது தமிழகத்துக்கு நல்லதா இல்ல கேடா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் மூலமா என்கிட்ட தெரிவிங்க. இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் நான் பேசணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் என்கிட்ட சொல்லுங்க. நம்ம அதை பத்தியும் கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல விவாதிக்கலாம், பேசலாம், கலந்துரையாடலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பைதல்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் பவித்ரா சேவியர். நன்றி, வணக்கம்.